டெய்லி மார்னிங் 4 பேருக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும்னு யோசிக்கும் போதே கஷ்டமா இருக்குல்ல? அட ஆமாங்க. எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா என்கிட்ட ஒரு 3 மேஜிக் பொருள் இருந்துச்சுங்க. அத வச்சு நான் ஒரு ஹெல்த்தியான, பவர்ஃபுல்லான பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு முடிச்சுட்டேன். அதுவும் அயர்ன், புரோட்டீன், ஃபைபர் நிறைஞ்ச எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்டுங்க. ஸோ யாரு வந்து கேட்டாலும் சொல்ல மாட்டேன். நீங்க என் க்ளோஸ் ஃப்ரெண்டுல்ல, உங்ககிட்ட மட்டும் நான் சொல்றேன். ஸோ வெல்கம் டு தை சாதம் ஸ்டுடியோ. ஸோ இன்னைக்கு பார்த்துடலாங்களா? ஸோ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா எண்ணெய் காஞ்சிடும். ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட அதிகமான முருங்கைக்கீரை இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இவ்வளோதான் இருந்துச்சு, சரிங்களா? முருங்கைக்கீரையை சேர்த்ததுமே நீங்கள் ஃப்ளேமை லோவாக வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. 1 நிமிஷம் போல் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கீரையில் இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லாவே ட்ரை ஆகிடும். ஸோ இப்போ நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. நான் ஒரு பேபிக்கான 2 பல்ஸ் விட்டு அரைச்சி சேர்த்துக்கிறேன். நான் பாயில் பண்ணாத பேபிகார்ன் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பாயில் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க. ஸோ ஆயில் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுறதுனால சீக்கிரமாகவே இதை அடிப்பிடிக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இதை மட்டும் நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். உங்கள் வீட்டு பசங்க, தாத்தா, பாட்டி எல்லாருமே திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதனால் உங்களுக்கு டைம் சேவிங்காகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இது மாதிரியான ஹெல்த்தி ரெசிபி உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டயட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல். முட்டையை நல்லா பீட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, காரத்துக்கு நான் மிளகுத்தூள் தான் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றப்பட நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு எனர்ஜி பூஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெடிங்க. ஸோ இந்த ரெசிபியில் இருக்கிறது சுவை மட்டும் இல்லைங்க, கன்சர்ன் கேரும் கூட தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு ஹெல்த்தி ரெசிபியில் பார்க்கலாம்.